and welcome to Cricket Indians Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிடிக்கு அகேன்ஸ்டான மேட்சை லாஸ் பண்ணதுக்கப்புறமா கேப்டன் ஹர்திக் பாண்டியா என்ன பேசினாருங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த சீசன் ஒரு சாலிடான ஸ்டார்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சோம். பட் ஆனால் இந்த தடவையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி அவங்க வந்து டிசப்பாயின்மெண்ட்டை தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மேட்சுமே தோல்வியில் முடிஞ்சது. ஃபஸ்ட் மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா இல்லை, சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன்சி பண்ணார். செகண்ட் மேட்ச்சில் வந்து ஹர்திக் பாண்டியா உள்ள வந்தும் ரிசல்ட் எதுவுமே மாறல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்கள் 15-20 ரன் வந்து கம்மியாக தான் அடிச்சிருந்தோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது மேட்ச்சில் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்தா விளாடணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு மேட்ச்சு. பேட்டிங் பவுலிங் 2 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 to 20 ரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் 2 இடத்துலையுமே நாங்கள் அதை தான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலான கிரிக்கெட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல்டுலாம் ஃபயராக இருக்கணும். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபீல்டிங்கும் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாகவே இல்லை ஃபீல்டில். ஸோ பேசிக் எரர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து 20 to 25 ரன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுச்சு. T20 கேம் அப்படிங்கிறதுல அந்த 20-25 ரன் தான் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்தது. ஜிடியோட ஓப்பனர்ஸ் உண்மையாகவே வந்துட்டு ப்ரில்லியண்ட்டாக பேட் பண்ணாங்க. ஸோ 2 டெலிவரி தான் வந்து இங்கே அங்கே அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு எங்களுக்கு வாய்ப்பே கொடுத்தாங்க. மற்றபடி எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஒரு எக்ஸப்ஷனலான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. எந்த இடத்துலையும் அவங்க வந்து சான்ஸே எடுக்கல. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சான்ஸ் எடுப்பாங்க, இதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்களும் நிறைய ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அவங்க சான்ஸஸே எடுக்கல. கரெக்டாக அவங்களோட ரோலை சூப்பராக பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல ரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்கி ஷாட்ஸே இல்லாமல் ஸ்கோர் பண்ணாங்க. அதுதான் மெயின். ரிஸ்கி ஷாட்ஸ் அடித்து எங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கவே இல்லை. அது ஒரு எக்ஸப்ஷனலான பெர்ஃபார்மன்ஸாக அவங்க சைடில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எங்களுக்கு முடிஞ்சு பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு என்ன தான் பண்ணாலும் நமக்கு சான்ஸ் தர மாட்டோம், நம்ம வந்து தி பெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம பவுலிங்கை கொடுத்தா தான் அவங்க விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ அப்போ நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நான் உள்ளே வந்து என்னோடய பவுலிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு எனக்கு ரிவார்ட்ஸும் கிடச்சிருந்தது. பட் ஆனால் அதை விட மேட்ச் ஜெயிக்கிறது தான் ஒரு கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்ட். பட் அது இந்த இடத்துல வந்து தவறிடுச்சு. ஸோ பேட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் மாஸ் காட்டுவாங்க. கண்டிப்பாக வந்து எங்கள் டீமோட பேட்டர்ஸ் வந்து கூடிய விரைவில் கன்சிஸ்டன்ட் பேட்டிங்காக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த ஒரு நம்பிக்கையாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விக்கெட்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்லோவர் டெலிவரிஸ் வந்து டஃபஸ்ட் பாலாக இருக்கும். ஸோ சம் வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் ஆகும், ஒரு சிலது வந்து ஷார்ட் அடிக்கிறதுக்கு டெம்ப் பண்ணும். ஸோ இது வந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் அதையும் ஜிடியோட பேட்டர்ஸ் ஈஸியாக கணிச்சு பேட்டிங் பண்ணது அப்படிங்கிறது அவங்களோட ஹோம் அட்வான்டேஜை ஸோ டோட்டலி வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாமே பேட்டிங் பற்றி சொல்லியிருந்தாலும் பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடியோட பவுலர்ஸ் உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். எல்லாருமே தி பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன மார்ஜின் ஆஃப் எரர்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் பண்ணோம். பட் அவங்க அதை பண்ணவே இல்லை. ரொம்ப நீட்டாக அவங்களோட பிளானுக்கு ஸ்டிக் ஆகி அந்த இடத்துல இருந்தாங்க. ஸோ எங்களோட சைடில் ஃபீல்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த மேட்சை ரொம்ப க்ளோஸாக கொண்டு போயிருக்கலாம். மேபி வின் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச் கம்பேக் கொடுப்போம், அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் ஸோ இந்த இடத்த முடிச்சிருந்தாரு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.